வணக்கம். அண்ணன் அமைச்சர் அனிதாரசனுக்கு நீங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் அண்ணாமலை பற்றி பேசியிருந்தீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கள் அம்மா பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அப்படின்னு சொல்லி முடிக்கிங்க. ஓகே, உங்கள் அம்மா பாராளுமன்ற உறுப்பினர் தான். அப்புறம் அடுத்த என்ன சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும். இங்கே எதிர்த்து ஏழு நிற்கணும், எலெக்ஷனில் நிற்கணுமா இல்லை வேறு எதுலையும் நிற்கணுமா, அதுக்கு விளக்கம் சொல்லணும். அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்ன்றீங்க, அது ஒரு மேட்ரு. ஓகே, அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் தான். எதிர்த்து நிற்கணுங்களா, எங்கே நிற்கணும், எங்கே வரணும், எதிர்த்து சொல்லுங்கள். எதிர்த்து நிற்கணும்னு என்ன தெரியுமா, அதில் நீ என்ன தப்பு பண்ணிங்கன்னா எதிர்த்து நிற்கணும்னு சொல்லக்கூடாது, எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லணும். இது கூட உங்கள் அமைச்சர் உங்களுக்கு தெரில. அடுத்தால சொல்கிறீங்க ரெண்டு டெபாசிட் போய்ட்டு நாங்கள் அரசியல் விட்டு போயிடுவோம். நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து டெல்லியில் ஜெயில் கட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு, அங்கே போகணும். இது கூட உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் அப்படிலாம் உங்களை விட மாட்டோம். அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க டெபாசிட் வாங்கிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்கள் தலைவர் இருக்காப்புல, எங்கள் மோடிஜி இருக்காங்க, நாங்கள் அதில் இருக்கோம். சரி, அப்படியே ஒரு எலெக்ஷனில் ஒரு வாய்ப்பு வரை சொன்னீங்க எலெக்ஷனில் நிற்கணும்னா அப்படி என்ன சொல்லணும்? தைரியம் இருந்தால் அண்ணாமலை சார் நீங்கள் எங்கே நிற்கிறோ அங்கே நாங்கள் நிற்போம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 303 எம்பி இருக்காங்க, 543 சீட்டில். அவங்க அண்ணாமலை சார் வந்து குஜராத்தில் நின்னா நீங்கள் குஜராத் வந்து இருக்கணும், உத்தரப்பிரதேசத்தில் நின்னா உத்தரப்பிரதேசம் வந்து இருக்கணும். நாங்கள் கேட்போங்களா எங்கே நிற்கணும்? நீங்கள் இந்தியா கூட்டணிங்க இல்லை, உங்கள் கூட்டணி தானே. இப்போ நாங்கள் வந்து குஜராத்தில் 26 சட்டமன்ற எம்பி சீட் இருக்குது, அங்கே வந்து நிற்க வச்சுனா நிற்க முடியுமா? உங்களுக்கு டெபாசிட்டா ஏதாவது கிடைக்குமா? உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு வந்து இது அடிச்சிட்டு இருக்கீங்க, அதோடு நிப்பாட்டி விடணும். எங்கள் தலைவரை தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் எங்கள் கட்சி ஒரு கொம்பனெல்லாம் அசைக்க முடியாது. நாங்கள் சொன்னோம் அவங்கள்ட்ட வந்து உங்களை அசைக்க போகிறோம். உங்களுக்கு ஏன் பயம்? நீங்கள் நல்ல மருத்துவரை போய் பாருங்கள். முதல்ல பிபி பாருங்கள், சுகர் பாருங்கள், அட்டாக் வந்துடக்கூடாது. ஆமாம், ஏற்கனவே பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி என்ன நடந்துச்சுன்னு. அதனால் கவனமாக இருங்க. பேசும்போது கிடைச்சிட்டுன்னு பேசக்கூடாது. இல்லை நானும் 2007 2012 வரைக்கும் திமுக தான் இருந்தேன். உங்கள் வண்டவாளம் நீங்கள் அண்ணாச்சி நீங்கள் என்ன சண்டை போட்டு எல்லா விளக்கம் மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேசினா நல்லா இருக்காது. அதனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை பற்றி பேசுறது இதோட விட்டுருணும். தேவையில்லாமல் கட்சியில் பதவி தந்தாங்கன்னா பதவி வாங்கிட்டு இருங்க, போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எங்களை அழிக்க முடியாது. உங்களுக்கு நாங்கள் எதுக்கு அழிக்கணுங்க? நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் அழிக்கவங்கள வாயை விட்டு நான் அழிச்சிட்டு இருக்கீங்களா? மோதி பார்க்குறீங்க, இன்னும் பார்க்கணும். ஆமாம், எதுக்குங்க? நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோமா வாங்க நாளைக்கு ஒரு இடத்துல நிற்போம், நீங்கள் சொன்னீங்க சொல்கிறீங்க எங்களை மோதி பார்க்கணும். எங்கே மோதணும்னு சொல்லுங்கள். எலெக்ஷனில் மோத நீங்கள் சொல்லலை, எங்கள் இது பாராளுமன்ற உறுப்பினர்ன்றீங்க. அதனால் தேவையில்லை அதெல்லாம் பேசாதுங்க அண்ணாச்சி சார். அவ்வளோதான். ஒரு கேட்குறதுக்கு ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நன்றி.